இன்னைக்கு நிறைய சிவனடியார்களை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் சிவத்துண்டு ஆட்டிட்டு இருக்காங்க. ஆனா, நாம வந்து கோவிலுக்கு போய் சிவபெருமான மலை ஏறி அப்படி வழிபடுறது தான் நம்ம வந்து சிவபெருமானை வந்து வழிபடுறதுக்கு சமம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா, வெறும் உழவார பணி மட்டுமே செய்து 63 நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மார்களா இடம் பிடித்து சிவபெருமானுடைய தரிசனம் அருளும் பெற்றவரை வந்து நம்ம மறந்துடுறோம். ஆகவே நம்ம வந்து சிவபெருமானை ரொம்ப எளிய முறையில் வந்து நம்ம வந்து அவரோட மனசில் இடம் பிடிக்கலாம். நீங்கள் சிவபெருமான கோவிலுக்கு போய் அவரை தரிசனம் செய்து அவருக்கு விரதம் இருந்து அப்படிதான் நீங்கள் வந்து அவருடைய அருள் பெறணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் அவரோட கோவிலில் போய் அவருக்கு உழவார பணி செய்து தான் அவருடைய அருள் பெறணும் அப்படின்னும் கிடையாது. நீங்கள் நம்மளுடைய பாரத தேசத்துக்கு, நம்ம நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய தொண்டு, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நிறைய இடங்கள்ல இன்னைக்கு குப்பைகள் கிடக்குது. நிறைய புனித ஸ்தலங்களில் போய் நிறைய பேர் வந்து அவங்களுடைய துணிகளை அவுத்து போட்டு வந்துடுறாங்க. நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்யக்கூடிய இடங்கள்ல கூட போய் அந்த வேலையை வந்து மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலையுமே எந்த சாஸ்திரமே நம்ம உடைகளை கழட்டி போட்டுவிட்டு வரணும் அப்படின்னு சொல்லலை. எந்த புனித ஸ்தலங்களுக்கு போனாலும், எந்த புனித நதியில நம்ம நீராடினாலும் அந்த இடத்துல நாம வந்து நம்மளுடைய துணிகளை கழட்டி போட்டுவிட்டு வரக்கூடாது.